ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் திருமலை, திருப்பதி, தலக்கோனா மற்றும் ஒண்டிமிட்டா ஆகிய இடங்களில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய ரூம்களை ஆன்லைனில் புக் செய்வதற்கான தகவல்களை பற்றி பார்க்கலாம். திருமலை மற்றும் திருப்பதியில், அதாவது மேல் திருப்பதி மற்றும் கீழ் திருப்பதியில் ஆன்லைனில் ரூம் புக் செய்வதற்கு திருமலை தரிசன டிக்கெட் இருப்பது மிக மிக அவசியம். தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் ஆன்லைனில் திருப்பதியிலேயோ அல்லது திருமலையிலேயோ ரூம் புக் செய்ய முடியும். தலக்கோனா மற்றும் ஒண்டிமிட்டாவில் ஆன்லைனில் ரூம் புக் செய்கிறதுக்கு தரிசன டிக்கெட் இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. திருப்பதி ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தலக்கோனா சுமார் 60 கிலோமீட்டர் தூரத்திலையும், ஒண்டிமிட்டா கோதண்டராமர் கோவில் சுமார் 120 கிலோமீட்டர் தூரத்துலேயும் இருக்குது. இந்த இடங்களில் நீங்கள் ஆன்லைனில் ரூம் புக் செய்து திருமலை தரிசனத்திற்கு வர்றதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது. தலக்கோனாவிலேயே தங்கி தலக்கோனா வாட்டர் ஃபால்ஸ் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவில் பார்க்குறதாக இருந்தால் நீங்கள் தலக்கோனாவில் ரூம் புக் பண்ணிக்கலாம். ஒண்டிமிட்டாவில் தங்கி ஒண்டிமிட்டாவில் இருக்கக்கூடிய கோதண்டராமர் சுவாமி கோவிலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேறு சில கோவில்களும் பார்க்குறதாக இருந்தால் நீங்கள் ஒண்டிமிட்டாவில் ரூம் புக் பண்ணலாம். பட் திருமலை தரிசனத்திற்காக நீங்கள் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணுறீங்கன்னா ஐதர் திருமலையிலேயோ அல்லது திருப்பதியிலேயோ நீங்கள் ரூம் புக் பண்ணுறது தான் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அடுத்து திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தொல்லப்பா கார்டன்ஸில் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணுறதுக்கு எந்தவித தரிசன டிக்கெட்டும் அவசியம் கிடையாது. தொல்லப்பா கார்டன்ஸில் ரூம் புக் செஞ்சுட்டு கூட திருமலை தரிசனத்திற்கு நம்ம தாராளமாக போயிட்டு வரலாம். ஒரே மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் 2 தரிசன டிக்கெட்டுகள் புக் செய்திருந்தால் மட்டும்தான் புக் அகாமடேஷன் லிங்க் உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே எனேபிள் ஆகியிருக்கும். தனி ஒரு நபருக்கு நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து ரூம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகியிருக்காது. ஆன்லைன்லேயும் நீங்கள் ரூம் புக் பண்ண முடியாது. தனி ஒரு நபருக்கு திருமலை மற்றும் திருப்பதியில் ஆன்லைன் ஆனாலும் ஆஃப்லைன் ஆனாலும் டிடிடி ரூம் கொடுப்பது கிடையாது. ஸோ மினிமம் 2 டிக்கெட்ஸ் நீங்கள் புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஆன்லைனில் ரூம் புக் பண்ண முடியும். மதியம் 3 மணிக்கு அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆகுதுன்னா புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்திற்கு முன்னாடியே டிடிடி ஆப்பும் லாகின் செஞ்சு வச்சுக்கோங்க, டிடிடி வெப்சைட்டும் லாகின் செஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாக்டாக 3 மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆகும்போது எதில் வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் குறைவாக காமிக்குதோ அதில் நீங்கள் புக்கிங் செய்கிறதுக்கு ப்ரொசீட் பண்ணலாம். பில்கிரிம் சர்வீசஸ்க்கு கீழே பில்கிரிம் ஃபெசிலிட்டிஸ் என்ற ஐக்கன் இருக்கும். அந்த ஐக்கனை கிளிக் செஞ்சிங்கன்னா அகாமடேஷன் ஐக்கன் இருக்கும். அந்த ஐக்கனை எக்ஸாக்டாக 3 மணிக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் காமிக்கும். வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் கம்ப்ளீட் ஆன உடனே இந்த இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ற பேஜ் டிஸ்பிளே ஆகும். அந்த 6 பாயிண்ட்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய செக் பாக்ஸை கிளிக் செய்த பிறகு அதற்கு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த மாதத்திற்கான ஆன்லைன் ரூம் புக்கிங் ஓப்பன் ஆகுதோ அந்த மாதத்திற்குரிய கேலண்டர் ஓப்பன் ஆகும். கேலண்டருக்கு மேலே செலக்ட் லொக்கேஷன் என்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த லொக்கேஷனை கிளிக் பண்ணோம்னா 5 ஆப்ஷன்ஸ் டிஸ்பிளே ஆகும். திருமலா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ், திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ், திருப்பதி, தலக்கோனா, ஒண்டிமிட்டா என்ற 5 ஆப்ஷன் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் என்று குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த 2 ஆப்ஷனுமே தரிசன டிக்கெட் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் அந்த ஆப்ஷனை கிளிக் செய்து நீங்கள் ஆன்லைனில் ரூம் புக் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்கன்னா எந்த மொபைல் நம்பர் லாகின் யூஸ் பண்ணி நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணீங்களோ அதே மொபைல் நம்பர் லாகின்லேயே இந்த ஆன்லைனில் ரூம் புக் பண்ணுறதுக்கும் லாகின் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் திருமலா அல்லது திருப்பதி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் என்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது புக்கிங் பேஜுக்கு அது ரீடைரக்ட் ஆகி உங்களுடைய டிக்கெட் டிஸ்பிளே ஆகும். இல்லைனா உங்களுடைய வேறு நம்பர்களில் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிக்கெட் டிஸ்பிளே ஆகாது. உங்களுடைய டிக்கெட்டை வைத்து நீங்கள் ஆன்லைன்லேயும் ரூம் புக் பண்ண முடியாது. அடுத்து இருக்கக்கூடிய 3 ஆப்ஷன் வெறுமனே திருப்பதின்னு கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனும் தலக்கோனா, ஒண்டிமிட்டா இந்த 3 இடத்துல நீங்கள் ரூம் புக் பண்ணுறதாக இருந்தால் எந்த மொபைல் நம்பரில் வேண்டுமானாலும் நீங்கள் லாகின் செய்து ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த 3 லொக்கேஷனுக்கும் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணுறதுக்கு தரிசன டிக்கெட் இருக்கணும் என்கிற ரூல் கிடையாதுன்றனால எந்த மொபைல் நம்பர் வேண்டுமானாலும் நம்ம லாகின் செய்து இந்த இடங்களில் நம்ம ரூம் புக் பண்ணிக்கலாம். தரிசன டிக்கெட்டை வைத்தே ரூம் புக் பண்ணுறதாக இருந்தால் எந்த மொபைல் நம்பர் லாகின்ல தரிசன டிக்கெட் புக் செஞ்சோமோ அதே மொபைல் நம்பர் லாகின்லேயே ஆன்லைனில் ரூம் புக் பண்ணுறதுக்கும் லாகின் செய்து நம்ம ரூம் புக் பண்ணிக்கணும். 3வது ஆப்ஷன்
சிம்பிளாக திருப்பதி என்று கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணோம்னா திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தொல்லப்பா கார்டன்ஸ் கெஸ்ட் ஹவுஸ் மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அங்கே ஏசி ரூம் நான் ஏசி ரூம் ரெண்டுமே இருக்குது. அது ரெண்டும் லிஸ்ட் ஆகும். எது உங்களுக்கு தேவையோ அது நீங்கள் புக் பண்ணிக்கலாம். 4வதாக இருக்கக்கூடிய தலக்கோணாவிலையும் ஏசி ரூம் நான் ஏசி ரூம் ரெண்டும் இருக்குது. அது எது உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் செலக்ட் செய்து ரூம் புக் செஞ்சுக்கலாம். ஒன்டிமிட்டாவில் ஏசி ரூம் 2 டைப் ஆஃப் ஏசி ரூம்ஸ் இருக்குது. 750 ரூபாய்க்கும் 1500 ரூபாய்க்கும் 2 டைப் ஆஃப் ஏசி ரூம்ஸ் இருக்குது. அதில் எது தேவையோ நீங்கள் அதை செலக்ட் செய்து புக் செஞ்சுக்கலாம். இந்த 3 ஆப்ஷன் செலக்ட் செய்து இந்த 3 இடங்களில் நீங்கள் ரூம் புக் பண்ண போகிறீங்கன்னா 2 பேரினுடைய பர்சனல் டீட்டெயில்ஸும் ஜென்ரல் டீட்டெயில்ஸும் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு அதற்கடுத்து ஆன்லைனில் ரூம் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் என்று இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனை கிளிக் செஞ்சு நாம் ரூம் புக் பண்ணுறோம்னா திருப்பதி லொக்கேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அது கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸஸை நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம் மற்றும் மாதவம் இந்த 3 இடங்களில் இருக்கக்கூடிய ஏசி ரூம்ஸ் நான் ஏசி ரூம்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். கீழ் திருப்பதி பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட் ஹவுஸினுடைய நேமும் டிஸ்பிளே ஆகும். அந்தந்த ரெஸ்ட் ஹவுஸஸில் இருக்கக்கூடிய எல்லா டைப் ஆஃப் ரூமும் டிஸ்பிளே ஆகும். ஸோ நமக்கு எந்த கெஸ்ட் ஹவுஸில் ரூம் தேவை, எந்த டேரிஃபில் ரூம் தேவையோ அந்த 2 ஆப்ஷனையும் செலக்ட் செய்த பிறகு கண்டினியூ கொடுத்தோம்னா ஆல்ரெடி யாருடைய பேரில் நம்ம தரிசன டிக்கெட் புக் செஞ்சுருக்கோமோ அத்தனை பேரினுடைய பில்கிரிம் டீட்டெயில்ஸும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதற்கு பக்கத்திலே செக் பாக்ஸ் இருக்கும். 2 பேரினுடைய பில்கிரிம் டீட்டெயில்ஸை நீங்கள் செலக்ட் செய்து அந்த செக் பாக்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்து நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். சப்போஸ் திருமலா லொக்கேஷனுக்கு நீங்கள் ரூம் புக் பண்ணுறீங்கன்னா டேரிஃப் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். 100 ரூபாய் நான் ஏசி ரூம், 1000 ரூபாய் நான் ஏசி ரூம், அதற்கடுத்து 1518 ரூபாய் ஏசி ரூம். இந்த 3 ஆப்ஷன் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ ரெண்ட் மட்டும்தான் சூஸ் பண்ண முடியுமே தவிர்த்து திருமலையை பொறுத்த வரைக்கும் கெஸ்ட் ஹவுஸ் நாம் செலக்ட் பண்ண முடியாது. அது ரேண்டமாக சிஸ்டம் தான் நம்ம போகக்கூடிய நாள் நமக்கு அலாட் பண்ணி கொடுக்கும். ஆன்லைனில் ரூம் புக் செய்த உடனே ஃப்ரீக்வெண்ட்டாக வரக்கூடிய ஒரு கமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 6 பேருக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம், ஆனால் 2 பேரினுடைய டீட்டெயில்ஸ் மட்டும்தான் எங்களால் செலக்ட் பண்ண முடிஞ்சது. அதனால் இப்போ அந்த 2 பேர் மட்டும்தான் அந்த ரூமில் ஸ்டே பண்ண முடியுமா, மீதம் இருக்கக்கூடிய 4 பேருக்கு எப்படி ரூம் புக் பண்ணுறது என்ற கேள்வி ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறீங்க. நீங்கள் 2 பேரினுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்து ரூம் புக் பண்ணியிருந்தாலும் நீங்கள் புக் செய்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ரூமில் உங்களுடைய கன்வீனியன்ஸ் பொறுத்தும் அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்தும் எத்தனை பேர் வேண்டுமானாலும் ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கவே தேவை கிடையாது. அடுத்து நிறைய பேர் நான் சுபதம் தரிசனம் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன், எனக்கு சுபதத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரூம்ஸ் எதுன்னு சொல்லுங்கள், ஸோ அதற்கேற்றாற் போல் நான் ரூம் புக் பண்ணிக்கிறேன், கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரூம் பேர் சொல்லுங்கள், அது நான் எனக்கு தேவைப்பட்டால் நான் புக் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறீங்க. திருமலையை பொறுத்த வரைக்கும் எந்த ரெஸ்ட் ஹவுஸஸினுடைய நேமும் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணும்போது டிஸ்பிளே ஆகாது. ரெண்ட் மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும். சிஸ்டம் தான் நமக்கு ரேண்டமாக நம்முடைய டேரிஃபை பொறுத்து எந்த ரூம் வேக்கண்ட்டாக இருக்கோ அந்த ரூமை அலாட் செஞ்சு கொடுக்கும். அலாட் செய்த ரூமில் தான் நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயுமே நம்ம யார்கிட்டையும் போய் ரெக்வஸ்ட் பண்ணி கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரூம் அலாட் செஞ்சு கொடுங்கன்னு நம்ம யார்கிட்டையும் போய் ரெக்வஸ்ட் பண்ண முடியாது. எந்த ரூம் நமக்கு அலாட் ஆகியிருக்கோ அந்த ரூமில் தான் நம்ம ஸ்டே பண்ணணும். இந்த எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் என்ற ஆப்ஷன் திருமலா திருப்பதி எது நீங்கள் செலக்ட் பண்ணாலும் அது செலக்ட் பண்ண உடனே இமீடியட்டாக புக்கிங் ஹிஸ்ட்ரி பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். அங்கே போய் நீங்கள் எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த தரிசன டிக்கெட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய புக் அகாமடேஷன் லிங்க் கிளிக் செய்த உடனே மறுபடியும் ஆன்லைன் ரூம் புக்கிங் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அங்கே லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. திருமலா திருப்பதி எது தேவையோ அது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு தரிசன டிக்கெட்டை வைத்து ஐதர் திருமலை அல்லது திருப்பதியில் தான் ரூம் புக் பண்ண முடியுமே தவிர்த்து ஒரே தரிசன டிக்கெட்டை வைத்து 2 இடங்கள்லையும் நம்ம ரூம் புக் பண்ண முடியாது. எந்த நாளுக்கு நம்ம தரிசனம் புக் பண்ணியிருக்கோமோ அந்த நாளும் அதற்கு முதல் நாள் மட்டும்தான் க்ரீன் கலரில் ரூம் புக் பண்ணுறதுக்காக டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த 2 நாட்களில் எந்த நாள் உங்களுக்கு ரூம் தேவையோ அந்த நாள் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செலக்ட் செய்து ரூம் செக்இன் பண்ணுற நேரத்துலேருந்து 24 மணி நேரம் நீங்கள் அந்த ரூமில் ஸ்டே பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு ஒரு நாள் எக்ஸ்டென்ஷன் தேவைப்பட்டால் ஃபஸ்ட்டு டே ரூம் கீ வாங்கும் போதே ரூம் கீ கொடுக்குறவங்க கிட்ட எங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வேணும்னு நீங்கள் ரெக்வஸ்ட் செஞ்சீங்கன்னா அங்கே அவைலபிலிட்டி இருக்கிறத பொறுத்து அவங்க எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறதும் கொடுக்காததும் அவங்க கையில் தான் இருக்குது. இதுதான் எக்ஸ்டென்ஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ப்ரொசீஜர். திருப்பதி திருமலா 2க்கும் இதே ப்ரொசீஜர் தான். அடுத்து செக்இன் டைம் ஸ்லாட் ஆப்ஷன் இருக்கும். ஒரு நாளில் இருக்கக்கூடிய 24 மணி நேரத்தை
6 ஹவர்ஸாக 4 டைம் ஸ்லாட்டாக டிவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த செக்இன் டைம் ஸ்லாட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இந்த 6 மணி நேரம் மட்டும்தான் ரூமில் ஸ்டே பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. அப்படி கிடையாது. இந்த செக்இன் டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணுறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த 6 மணி நேரத்திற்குள்ளே நீங்கள் செலக்ட் பண்ண அந்த 6 மணி நேரத்திற்குள்ளே நீங்கள் ரிசப்ஷனுக்கு கீழ்திருப்பதியில் ரூம் புக் பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்கள் புக் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கெஸ்ட் ஹவுஸினுடைய ரிசப்ஷனில் போய் உங்களுடைய அகாமடேஷன் ரெசிப்டை ஸ்கேன் பண்ணிடணும். அல்லது திருமலையில் ரூம் புக் பண்ணியிருக்கீங்கன்னா சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய ஏஆர்பி கவுண்டரில் போய் அந்த 6 மணி நேரம் செக்இன் டைம் ஸ்லாட்டுக்குள்ளே உங்களுடைய ரூம் ரெசிப்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணிடணும். ஸ்கேன் பண்ணுறதுக்காக தான் இந்த 6 மணி நேரம் டைம் ஸ்லாட்டை செலக்ட் பண்ணுறோம். எந்த நேரத்தில் நீங்கள் திருப்பதி அல்லது திருமலையில் போய் ரீச் ஆவீங்களோ அதற்கேற்றாற் போல் இந்த செக்இன் டைம் ஸ்லாட் வைஸாக செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ட்ரெயின் அல்லது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, எங்களுடைய ட்ரெயின் எதிர்பாராத விதமாக டிலே ஆகிடுச்சு, என்னால் இந்த செக்இன் டைம் ஸ்லாட்டுக்குள்ளே போய் திருமலைக்கோ திருப்பதிக்கோ ரீச் ஆக முடியாதுன்னு நிறைய பேர் ரூம் புக் பண்ண பிறகு ட்ராவல் பண்ணக்கூடிய நாள் சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கு எந்த டைம் ஸ்லாட் நீங்கள் கரெக்டாக போய் திருப்பதி அல்லது திருமலை ரீச் ஆவீங்களோ அந்த டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டைம் ஸ்லாட் கம்ப்ளீட் ஆகி லேட்டாக 1 செகண்ட் போனாலும் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய புக்குடு ரூமை கேன்சல் பண்ணிவிடும். அதற்கப்புறம் யார்கிட்டையும் போய் எங்களுக்கு ரூம் கொடுங்க, இது மாதிரி டிலே ஆகிடுச்சு அப்படின்னு எந்த ரீசனையும் சொல்லி யாரையுமே கன்வின்ஸ் பண்ணி கேன்சல் ஆன ரூமை வாங்க முடியாது. ஸோ செக்இன் டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணுறப்போ ரொம்ப வைஸாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இதற்கடுத்து ஓப்பனாக இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் புக் செய்தாலோ, டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸினுடைய அர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் செய்தாலோ நீங்கள் ஆன்லைனில் ரூம் புக் பண்ண முடியாது. ஆஃப்லைனில் நேரடியாக போய் தான் நம்ம ரூம் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இஃப் இன்கேஸ் ஆன்லைனில் நீங்கள் ரூம் புக் பண்ண மிஸ் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆஃப்லைனில் நேரடியாக போய் நம்ம ரூம் வாங்கிக்கலாம். அப்படி நீங்கள் ஆஃப்லைனில் நேரடியாக போய் ரூம் வாங்குவதாக இருந்தால் கீழ்திருப்பதியில் விஷ்ணு நிவாசத்தில் மட்டும்தான் ஆஃப்லைனில் ரூம் கொடுக்குறாங்க. திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் அதிகாலை 5 மணி தொடங்கி ரூம் எத்தனை மணி நேரம் வரைக்கும் இருக்கோ அத்தனை மணி நேரம் ரூம்ஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அந்த ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. ரூம் வேக்கன்சி எல்லாமே ஃபில் ஆகிடுச்சுன்னா இமீடியட்டாக அந்த கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அங்கே போய் மேக்ஸிமம் 1 அல்லது 1.5 மணி நேரம் நம்ம நின்னாலே தாராளமாக நமக்கு ரூம் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணக்கூடிய ஐடியாஸ் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் காலையில் 9 மணிக்குள்ளே அந்த லொக்கேஷனுக்கு போய் நீங்கள் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் க்யூவில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ரூம் நமக்கு 100% கொஞ்சம் டிலே ஆனாலும் கிடைச்சிடும். பட் ஈவினிங் மேலெல்லாம் போகிறோம் அப்படின்னா ஆஃப்லைனில் ரூம் கிடைக்கிறது என்பது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். லொக்கேஷன் அண்ட் டைம் ஸ்லாட் செலக்ட் செய்த பிறகு எந்த தேதியில் உங்களுக்கு ரூம் தேவையோ அந்த தேதி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன டேரிஃப் ரூம், என்ன கெஸ்ட் ஹவுஸ் என்ற ஆப்ஷன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆச்சுன்னா அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துட்டு 2 பேரினுடைய பில்கிரிம் டீட்டெயில்ஸை செலக்ட் செய்து ஜென்ரல் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரூம் புக் ஆகிடும். பேமெண்ட் கேட்வே, இந்த ரூம் அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு 3 பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது. யூபிஐ, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ நீங்கள் அந்த ஆப்ஷனை செலக்ட் செய்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் திஸ் ஸ்லாட் ஹேஸ் பீன் புக்டு பை சம் அதர் பில்கிரிம்ஸ் என்ற எரர் வந்துச்சுன்னா நீங்கள் செலக்ட் செய்த அந்த செக்இன் டைம் ஸ்லாட்டை விட்டுட்டு வேறு ஏதாவது டைம் ஸ்லாட் செலக்ட் செஞ்சு பாருங்கள். வேறு ஏதாவது டைம் ஸ்லாட் செலக்ட் செய்த பிறகும் அதே எரர் உங்களுக்கு ரிப்பீட் ஆகுதுன்னா நீங்கள் எந்த தேதி சூஸ் பண்ணியிருக்கீங்க, இப்போ தரிசன நாள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த தரிசன நாள் விட்டுட்டு அதற்கு முதல் நாளும் உங்களுக்கு க்ரீன் கலர் டிஸ்பிளே ஆகும் இல்லையா, அந்த நாளை செலக்ட் செய்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு டைம் ஸ்லாட் செலக்ட் செய்து நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணி பாருங்கள். 2க்குமே ப்ரிப்பேர்டாக இருங்க. இப்போ தரிசன நாள் தான் நீங்கள் போகிறதாக இருந்தால் தரிசன நாளில் எந்த செக்இன் டைம் ஸ்லாட் நம்ம செலக்ட் பண்ணணும். சப்போஸ் அது எரர் வந்துருச்சுன்னா அதற்கு முதல் நாள் போகிறதாக இருந்தால் அதில் எந்த செக்இன் டைம் ஸ்லாட் நம்ம செலக்ட் பண்ணணும் என்பதை நீங்கள் ப்ரீ பிளான்டாக இருந்துக்கோங்க. அப்போ தான் அந்த நேரத்தில் டக்குன்னு முடிவு எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டே மட்டும்தான் எங்களால் ட்ராவல் பண்ண முடியும்னா வேறு டேரிஃப் ரூம் செலக்ட் பண்ணி பாருங்கள். இப்போ 100 ரூபாய் ரூம் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 1000 ரூபாய் ரூம் செலக்ட் பண்ணி பாருங்கள். 1518 ரூபாய் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா 100 ரூபாய் ரூம் செலக்ட் பண்ணி பாருங்கள். 100 ரூபாய் ரூம் நிறைய நம்பர்ஸில் இருக்கும். 1000 மற்றும் 1518 ரூபாய் ரூம் குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்கும். ஸோ எந்த ஆப்ஷன் உங்களுக்கு நிறைய அவைலபிளாக இருக்கோ நீங்கள் புக் பண்ணும்போது அந்த டேரிஃப் ரூமை செலக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். எந்த ஒரு மொமெண்ட்டில் வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் உங்களுக்கு அதிகமாக காமிச்சாலும் எரர் வந்தாலும் கொஞ்சம் கூட நீங்கள் டென்ஷனே ஆகாமல் பொறுமையாக ட்ரை பண்ணிங்கன்னா ரூம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக தான் இருக்கும். இஃப் இன்கேஸ் ரூம்ஸ் கிடைக்கலனாலும் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி ஆஃப்லைனில் கூட போய் நம்ம ரூம்ஸ் எடுத்துக்கலாம்.
திஸ் பில்கிரிம் ஆல்ரெடி ஹேஸ் அ சக்ஸஸ்ஃபுல் ரூம் புக்கிங் என்றோ அல்லது ஒரு பர்டிகுலர் பில்கிரிம் நேமை மென்ஷன் செய்து ஆல்ரெடி திஸ் பர்சன் ஹேஸ் அ சக்ஸஸ்ஃபுல் ரூம் புக்கிங் இன் லாஸ்ட் 30 days அப்படின்னு உங்களுக்கு ஒரு எரர் டிஸ்பிளே ஆச்சுன்னா நீங்கள் எந்த மொபைல் நம்பர் லாகின்லேருந்து ரூம் புக் பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ அதே மொபைல் நம்பர் லாகின்ல கடந்த 30 நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் 25ஆம் தேதிக்கு நீங்கள் ரூம் புக் பண்ணுறீங்கன்னா 25ஆம் தேதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 30 நாட்கள் கடந்த மே மாதத்திற்கான புக்கிங் ஓப்பன் ஆனப்போ நீங்கள் ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணாலும் ரூம் புக் ஆகாது. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த 2 பர்சன்ஸினுடைய பேரில் லாஸ்ட் 30 days எந்த ரூமும் புக் ஆகலையா என்பதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்களுடைய பேரை செலக்ட் பண்ணிக்கோங்க. யாருடைய ஆதார் கார்டு, எந்த மொபைல் நம்பர் லாகின், எந்த மெயில் ஐடி கொடுத்து நம்ம ரூம் புக் பண்ணியிருக்கோமோ அதே மொபைல் நம்பர், அதே மெயில் ஐடி மற்றும் அதே ஆதார் கார்டை அடுத்த 30 நாட்களுக்கு ரூம் புக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. இது மேஜராக ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல். ஸோ இதையுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கன்சிடர் பண்ண பிறகு நீங்கள் அந்த 2 பில்கிரிம் பேரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கலீக்ஸ் கூட மறக்காமல் அவசியமாக இப்போவே ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய வீடியோவை உங்களுடைய நிறைய நண்பர்களோடு ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.